நம்ம எல்லாரும் வீட்டில் பூஜைகளில் சாமி கும்பிடுவோம், கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம் சரிங்களா. சில விஷயங்களை தெய்வத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சில விஷயங்களை வேண்டுதலாக நம்ம கேட்போம் சரிங்களா. ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேறுது, சுவாமி வந்து நம்மளோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சில அறிகுறிகள் நம்மளை சுற்றி நடக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் பூஜைகளில் சாமி கும்பிட போறீங்க, சாமி கும்பிட்டுறீங்க அப்படின்னா அந்த நேரத்திலேயே நம்ம வீட்டு வெளியில யாராவது ஒருத்தவங்க அன்னதானம் வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து தெய்வம் உங்களோட வேண்டுதலை ஏத்துக்குச்சு அப்படின்ட்டு உடனே சாமி கும்பிடுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு போய் ஏதாவது கண்டிப்பா ஒரு அன்னதானம் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அது இல்லாம நீங்க சாமி கும்பிட்டு இருக்கப்ப ஏதாவது வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சுவாமி படத்துல இருந்து பூ கீழே விழுவும், வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான சகுனங்கள் நடக்கும், இல்லைன்னா தேனி பட்டாம்பூச்சி சுற்றி பறக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் சரிங்களா. ஸோ இதில் எல்லாமே என்னன்னா பாசிட்டிவான அறிகுறிகள், தெய்வம் வந்து நம்ம வேண்டக்கூடிய விஷயங்களை நிறைவேற்ற போறாங்க அப்படின்றது அர்த்தம். அது இல்லாமல் கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டு இருக்கப்ப சில பேருக்கு வந்து கொட்டாவி வரும், நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்கிறப்ப தான் சில குழந்தைகள் வந்து கத்துங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா தெய்வமே நேரடியாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சகுனத்தை கொடுக்குற மாதிரி. சில பேர் சாமி கும்பிட அமைதியாக இருக்குன்னு குழந்தைங்களை அழுகுறவங்கள நிப்பாட்டுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைங்க அழுகுறது ஒரு நல்ல விஷயம், அது மாதிரி கொட்டாவி வர்றது நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரியான நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நம்ம தெய்வத்திட்ட முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி.